இருப்பான்னு நினைக்கிறேன். ரூம்லயா? இவ்வளவு நேரம் ரூம்ல என்ன பண்றான்? அவன் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தா கொஞ்சம் தூங்குவான் மாம். உங்களுக்கு தெரியாதா? அனாமிகா, இன்னும் 2 டேஸ்ல நம்ம எல்லாருக்கும் யூஎஸ்க்கு டிக்கெட் போடு. அப்பா விஸ்வா கூட நாம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 மாசம் எல்லாத்தையும் மறந்துட்டு அங்க இருக்கலாம். ஓகே மாம். ஆமா அபி, நான் தான் கடைக்கு போட்டு போட்டேன். நீங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு டிஸ்டர்பாக இருந்தது உங்கள் கடை மட்டும்தான். நம்ம 2 பேருக்கு நடுவுலையும் எந்த எல்லைக்கோடும் இல்லை. அசோக்குக்கும் அபிக்கும் நடுவில் இருக்க அன்புக்கு இந்த ரிங் ஒரு சாட்சியா இருக்கும். அபி, எப்போ வந்த? இங்கே வந்து வந்திருக்க? ஏமா, நீ வரன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணக்கூடாது? அப்பா வாசல்லே வந்து திசை சுற்றி போட்டிருப்பல. எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்க. எத்தனை பேர் உன்னை பார்த்துருப்பாங்க. கண்ணு போட்டிருக்கோம், திருஷ்டி போட்டிருக்கோம். எவ்வளோ பேர் உன் திறமையை பார்த்து பொறாமப்பட்டிருப்பாங்க. பொறாமையா? என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. இப்படி ஒரு ஏமாளி பொண்ண அவங்க லைஃப்ல யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. அக்கா, ஈவெண்ட் எப்படிக்கா போச்சு? உனக்கு தானே ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைச்சது. அபி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அழுதியா? அழுதியா? எதுக்குமா? வேற அளவுக்கு என்ன நடந்தது? அசோக் சார் ஏதாவது சொன்னாரா? நிறைய சொன்னாரு. நடிப்பு, எல்லாமே நடிப்பு. அவ்வளவு பெரிய துரோகத்தை சிரிச்சுக்கிட்டே செஞ்சுட்டாரு. அசோக் சாரா? அவர் என்னக்கா பண்ணாரு? நம்ம கடையை சீல் வச்சது கவர்மெண்ட் இல்ல, அசோக் சார் தான். என்ன ஒண்ணும் இல்லாதவளா மாத்தி நானே அவரை தேடி போய் வேலை கேட்கிற அளவுக்கு தந்திரமா எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. யாரு துரோகியோ அவங்க கிட்டே கையை கட்டி நான் வேலை பார்த்திருக்கேன். என் முகத்தை பார்க்க எனக்கே வெக்கமா இருக்கு. இப்படி ஒரு தப்பான ஆளை ரொம்ப உயரத்துல வச்சு கொண்டாடிட்டோமேன்னு ரொம்ப கேவலமா இருக்கு. அசோக் சார் அவ்வளோ கேட்டவரா? எல்லாத்தையும் பண்ணிட்டு நமக்கு உதவி செய்யற மாதிரி நடிச்சிருக்காருல, அந்த ஆளை சும்மாவே விடக்கூடாதுக்கா. என்னடா செய்வ? ஏதாவது செய்யணும். குறைஞ்சபட்சம் 4 அறையாவது விடணும். ஓட்டண்ணா ஒன்றும் மீசே வளரல, அதுக்குள்ள இவ்வளவு ரோஷம். அரையிறேன் பறையிறேன்ட்டு போடா, உள்ள போய் பால் குச்சி தூங்கு போ. அபி, இப்ப என்ன பண்ணிட்டாரு? நீ வச்சிருந்த அந்த சின்ன கடையை பூட்டி சின்ன பூட்டு போட்டாரு, அவ்வளவுதானே? இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? அபி, உன்னை அடையணும்னா உன்னை இழந்துதான் ஆகணும். உன் நல்லதுக்காகவும் உன் தம்பி தங்கச்சி நல்லதுக்காகவும் நம்ம குடும்பம் நல்லதுக்காகவும் இந்த கடையை இழந்திருக்கேன்னு நினைச்சுக்கேன். அசோக் சார் நீ கனவு நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. அவர் உனக்கு நல்லதுதாம்மா பண்ணியிருக்காரு, புரிஞ்சுக்குமா? அவர் தான் கடையை அடைச்சாருன்னு எனக்கு தெரியாதா? நான் சாதாரணமா எடுத்துக்கல, நீயும் அப்படி எடுத்துக்காவி. போமா, உள்ள போய் ஒரு 10 நிமிஷம் அழகா அழுதுட்டு அப்புறம் தூங்கிடு. காலையிலேருந்து வேலைக்கு போ. போமா. அசோக் சாருக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைல்ல? அவராவது யாரோ ஒருத்தர், ஆனா நீங்க கோவப்பட வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்றீங்கல்ல, இதுதான் ரொம்ப வலிக்குது. அபி, அவர் உன்னை இவ்வளவு ஏமாத்ததுக்கு அப்புறம் நீ அவரை கம்பெனி வாசலே மிதிக்க கூடாது. ஏன்
அந்த இத்து போன கடையை திறந்து வச்சுக்கிட்டு நான் 100க்கும் 200க்கும் கையை பிசைஞ்சிட்டு நிக்கணுமா? கூடவே அந்த 3 தர டிக்கெட்டுக்கு வேற உருப்படவே விடாதுங்க. இங்க பாரு அபி, கடன் ஒரு பக்கத்தை அடைச்சி அசோக் சார் உனக்கு வானத்தையே திறந்து விட்டுருக்காரு. அந்த ஆபீஸ்ல அவருக்கு இருக்கிற அதே மரியாதையை உனக்கு கொடுத்துருக்காரு. ₹1,00,000 நீ கண்ணில் பார்த்திருக்கியா? சாதாரணமா உனக்கு அது சம்பளமா தர்றாரு. அது மட்டுமா,